ஹலோ கைஸ் வெல்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக சோலோ லெவலிங் வந்து பார்த்துட்ருக்கோம். அநேகமாக இந்த எபிசோடு வந்து 8ஆக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஞ்சன் பாஸ் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஒருவேளை அவனாக இருப்பியோ, நீ அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வர கிளிச்சாக அங்கேயே வந்து அந்த நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 74 சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ மானார்க்குமே ஷேடோ ஆர்க் அண்ட் நம்ம ஒரிஜினல் ஆர்க் 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்து சொல்கிறான், ஒருவேளை நீ தான் அந்த மோனார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒய் ஆர் வி ஹியர், நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம், நம்ம கண்ணை திறந்ததுலேருந்து ஒன்று தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, ஹியூமனை வந்து கொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மெயின் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பக்கத்தில் இருக்க அந்த ஜென்ரல்ஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டாங்க, அவனுடைய ரத்தத்தை எனக்கு வேணும், எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல்ஸுமே வந்து சண்டைக்காக வராங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா 2 போர் தளபதிக்குள்ளே நடக்கிற பேட்டில்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வேடிக்கை பார்க்குறாப்புல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயனே இக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்க்க இருக்க ஜென்ரலை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அயன் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ எந்த கஷ்டமும் படாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜென்ரலை வந்து முட்டி தள்ளி உடச்சி எப்படியோ வின் பண்ணிடுறான் அயன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இக்ரீஸ் எதிர்த்து 2 ஜென்ரல் வந்து சண்டை போடுறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ சண்டை காட்சிகள்லாம் வந்து கண்டிப்பாக அற்புதமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களுமே பாருங்கள். ஸோ வீடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்ரீஸ் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு ஜென்ரல் வந்து கொண்டுறான், தலையிலேயே வந்து கத்தியை இறக்குறான். இன்னொரு ஜென்ரல் வந்து அடித்து அயன் பக்கம் தள்ள அயனுமே டாக் டீம் போட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ஜென்ரலை வந்து கொண்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஜென்ரல் அவுட்டு. 4வது ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் அந்த கரடி அது வந்து அசால்ட்டாக வந்து கொண்டுட்டு நம்ம டேங்கை பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு லுக் விட்றாப்புல, பாஸ் லுக் விட்டுட்டு என் ஜென்ரல் வந்து பார்த்தோன்னா உங்களோட சுப்பீரியர் தான் என் போர் தளபதி அப்படின்றாப்புல. நம்ம ஹீரோடைய மைண்ட் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா, ஸோ அவர் வந்து போர்ஷன் குடிச்சிருப்பார் இல்லையா, அதில் வந்து கெயின் பண்ணுறதை விட வந்து லூஸ் வந்து அதிகமாக இருக்குது. மானா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லூஸ் பண்ணிகிட்டே இருக்காது, ஏன்னா ஃபைட்டிங் வந்து அந்தளவுக்கு இன்டென்ஸாக போயிட்டுருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க இந்த எபிசோட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸுக்கு வந்து எப்படி தோக்குறோன்றதே தெரியல, பாவம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டர்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறான், நம்ம வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கக்கூடாது, வாங்க நம்மளுமே அவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வாந்தியாக எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டஞ்சன் பாஸு கார்கலான் தான். அவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கெலாம் வரக்கூடாது, ஒரு ஓரமாக இருந்து கை தட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபம் அப்படின்றது இல்லையா, மேஜ் தானே, அதனால் வந்து சாபம் விட்டு ரத்த கக்க வச்சுட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஏரகண்டான மவுத்தை வந்து பார்த்திங்கன்னா என் முன்னாடி வந்து விடக்கூடாது, அதை வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து தலகணத்தோடு என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்கலான் வந்து ஃபைட்டிங் இறங்குறான். அந்த கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து சாபத்தை கொடுக்குறான், கண்ணு தெரியாமல் போட்டோம் ரத்த வாந்தி எடு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி அந்த பூஸ்ட் வச்சுருக்கிறதுனால இவருடைய ஸ்டேட்டஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுது. ஸோ அந்த சாபம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சுத்தமாக வந்து அஃபெக்டே ஆகலை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸில் வந்து சாபம் அஃபெக்ட் ஆக சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து க்யூர் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, நான் கொடுத்த சாபம் வந்து யாராலையுமே வந்து உடைக்கவே முடியாது, நீ எப்படி உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் முன்னாடி உனக்கு சொன்னது நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா வீரமாக சொல்கிறாப்புல. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு வேர்ஸ்டான எனிமியாக இருப்பேன், ஸோ வேர்ஸ்டான மேட்சப் இதுன்னு சொல்லிட்டு தூசி தட்டி விட்டுறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுத்துருக்க அந்த டிசீஸு அந்த பாய்சனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுது, டிஸப்பியர் ஆகிடுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தூங்கினா தான் வந்து ரீஜெனரேஷன் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்குமே வருது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த வில்லனுக்கு வந்து பாவம் பொறுக்க முடியல. ஸோ கையிலேருந்து ஒரு ஆர்பு வச்சு இதை வச்சு நான் உன்னை வந்து பார்த்தோன்னா அழிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பு எடுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப் ஆஃப் அவரைஸ். ஸோ இது வந்து ஐட்டம் வந்து A கிளாஸ் மேஜிக் ஐட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி அழிக்கலான்ட்டு இது வச்சுருந்தால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேஜிக் டேமேஜ் வந்து வரும். ஸோ கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டிங்கை வந்து அழிச்சிட்றாப்புல. அழிச்சிட்டு சண்டை இன்டென்ஸாக போகும்போதே பார்த்திங்கன்னா அலையாக விருந்தாளியாக பின்னாடி ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. அது யார் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எஸ் ரேங்க் கண்டல் சாஹே தான் வந்து இந்த அற்புதமான காட்சியை விட்னஸ் பண்ணுறாங்க. சாஹேல் பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்மனிங் க்ரீச்சர்ஸ். அதே மாதிரி சம்மனிங் மேஜால் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 க்ரீச்சர் தான் வந்து அட் அ டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இத்தனை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி வாய் அடித்து போயிடுறான்.
அவங்க வந்து சாயல் ஓடி வந்து பார்த்திங்கன்னா அண்டஸ் வந்து பார்த்து கேட்குறான். அண்டஸுமே வந்து சாயை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. வைஸ் கேப்டன் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கே தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பர் அட்டாக் ஒர்க் ஆகாதனால கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு ரேஞ்சு கம்பஷன் ஃபயருன்னு சொல்லி எல்லா மேஜிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரட்டுறாப்பில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கான இது கிடையாது போல். ஸோ அந்த அந்த கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா ஜைஜாண்டிக் உருவமாக மாறிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு ஜைஜாண்டிக் அந்த எனிமீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரியே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபஸ்ட் சீசனில் இந்த பவர் கிடச்சிருக்கொள்ளி அந்த கிரியேட்டர் மூலிமா அந்த ஸ்டாச்சு தான் பாவம் இவருக்கு ஞாபகப்படுத்துது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா பெருவுருவமாக எடுக்க, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபுல் ஹெச்பி வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுவும் எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து 4526 ஹெச்பியுமே காலி. ஸோ கார்கலான் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டு சொல்கிறாப்புல, தலகணத்தில் ஆடாத, என் ஆளுங்களை வந்து நீ கொண்டுட்டதுனால நான் வந்து பார்த்தோன்னா கார்கலான் உங்கள்கிட்ட வந்து விளையாடல, இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து ஃபார்ம் பண்ணி அட்டாக்கை வந்து கீழே பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சைடில் அங்கேருந்து மிஸ் ஆகிட்டு அந்த கார்கலான் வந்து அந்த அட்டாக் முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கோம். நானும் உனக்கு என்ன சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதான்னும் போதே சைடில் நம்ம ஹீரோ மேலேருந்து போயிட்டு ஆமாங்க அப்படின்றாப்புல. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த கார்கலானுடைய கண்ணுலேயே வந்து ஒரு சொருவை போட்டு சொல்கிறாப்புல, நீ வந்து பெரிய டார்கெட் ஆகிட்டதுனால மேஜிக் யூஸர் வந்து காட்ஸ் இல்லாமல் வந்து தடுக்கவே முடியாது அசாசினை அப்படின்னு சொல்லி கண்ணிலே ஒரு டக்கா வந்து போட்டுறாரு. அதுலேயே வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இல்லைங்க, அடுத்த வீடியோவில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.